என் உள்ளத்தில் இயேசு உதித்தான். பிறக்கும் பொழுது சொல்லுவோம், இயேசு மறுபடியும் மரித்து உயிர்த்தெழுந்தது. என் இயேசு என் மனதில் உதித்தார். பிறக்கும் பொழுதும் இறக்கும் பொழுதும் நிகழ்வுகளை பார்க்க வேண்டும். எதற்காக வந்தார்? என்னை மீட்க வந்தார். என்னை மீட்க வந்தார். மீட்டு விட்டாரா? மீட்டு விட்டார். ஆனால் அடுத்தபடியாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. என்ன? மரணத்தின் ஆதிக்கத்தை அவர் அழிக்கிறார். மரணத்தின் ஆதிக்கம் என்று ஒன்று உண்டு. சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரியும் மரணத்தின் ஆதிக்கம் எங்கே புறப்பட்டது. மரணத்தின் ஆதிக்கம் ஏதேனிலே தொடங்கி. இப்போ ஞாபகம் உடனே catch the point, fill up the blanks, choose the best step. நீ கிரைஸ்துவுக்கு போறோம், திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. காப்பி அடித்தவர்களும் வாழ்க, சொல்லிக் கொடுத்தவர்களும் வாழ்க, எழுதியவர்கள் இன்னும் மகா வாழ்க. நன்றி. தொடரட்டும். இது போயிடக்கூடாது. மரணத்தின் ஆதிக்கம் எங்கே புறப்பட்டது? அங்கே சாத்தான் ஆட்கொண்டு விட்டான், ஏமாந்து விட்டார். நான் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன பழத்தை நீ சாப்பிட்டாயோ? கேட்கிறாள். சொன்னது என்ன? இந்த பழத்தை நீ சாப்பிடும் நாளிலே சாகவே சாவாய். இந்த பழத்தை இவர் சொன்னது. அவன் சொன்னது, இந்த பழத்தை சாப்பிடும் பொழுது கண்கள் திறக்கப்படும், நீ சாக மாட்டாய். ஆனால் நித்திய மரணம் நம்மை ஆட்கொண்டு விட்டது. அப்போ மரணத்தின் ஆதிக்கம் நமக்குள் வந்துவிட்டது. அப்போ மரண ஆதிக்கத்தை கொண்டு வந்தவன் யார்? பிசாசு. அவன் உலகத்தின் அதிபதியாக காணப்பட்டான். நாம் அவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டு விட்டோம். நம்மை நாமே ஒப்புக் கொடுத்தோம். நம்மை நாமே பாவத்துக்குள்ளாகும், நம்மை நாமே மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தோம். அதற்காகத்தான் நம்மை நாமே மீட்க வேண்டும், நம்மை நாமே ஒப்புக் கொடுத்து சிலுவையில் மறிக்கப்பட வேண்டும் என்ற ஆண்டவர். நீ ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவர் ஒப்புக் கொடுத்தார். அதுக்கு தான் அங்க சேலஞ்ச் பண்றாரு கடவுள். என்ன சேலஞ்ச்? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அதுதான் சவால். அப்போ மரண ஆதிக்கத்தை முழுங்க வேண்டும், மரண ஆதிக்கத்தை அழிக்கப்பட வேண்டும். மரணத்தினுடைய அதிகாரம் ஆதிக்கம் எங்கே அழிகிறது? சிலுவையிலே அழைக்கப்படும். உயிர்த்தெழுதலே அந்த மரணத்தின் ஆதிக்கம் அழிக்கப்பட்டுள்ளது. இனி உனக்கு மரணம் இல்லை. மரித்தோர் எவரும் உயிர்த்தெழுவார். விசுவாசம் உனக்குள் வர வேண்டும். இன்றைக்கு வந்து விட்டது என்றால் நீ உயிர்த்தெழுதலே பங்கு பெறுகிறாய். இந்த கொண்டாட்டத்திலே நீ பங்கு பெறுகிறாய். பிசாசு ஏமாற்றிய அந்த காரியத்தில் ஏமாந்த நாம் இனி மரணம் என்னை மேற்கொள்ளாது. மரணத்தின் ஆதிக்கத்தையும் தேவன் அழித்து விட்டார் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். அங்கு கல்லறையிலே பெண்கள் வருகிறார். முதலாவது மரியாள் வருகிறாள். கேளுகிறாள், ஏன் அழுகிறாய்? கண்டுபிடிக்கிறார். ரபுனி என்று சொல்லுகிறார். அத்தோடு விட்டாளா? ஓடுகிறாள். நற்செய்தியை சொல்ல வேண்டும். போய் யாரை கூப்பிடுறா? சீஷர்களை கூப்பிடுறா. எல்லாம் ஓடியாடுறாங்க. யோவான் கொஞ்சம் சின்ன பையன், பேரு வயசானவர். அதனால அங்கே போடப்பட்டிருக்கு பாரு. அதை வசிச்சிங்கன்னா தெரியும். ஒன்று அதிகாரத்தை படிக்கும் போது எல்லா சம்பவத்தையும் அப்படியே கொண்டாடணும், நினைவு கொண்டாடணும். அப்போ யோவான் வேகமா ஓடியாடுறான், பேரு கொஞ்சம் லேட்டா ஓடியாடுறான். ஏன்னா அவன் வயசானது. வேகமா வந்த உடனே என்ன செய்யணும்? வந்த பிறகு அவன் பார்க்கின்ற காரியம், இயேசு உயிர்த்தெழுந்து போய்விட்டான். அந்த கல் புரட்டப்பட்டு விட்டது. அந்த கல் இவ்வளவு பெரிய கல் போட்டு சீல் போட்டான். அவனுக்கு தெரியுது
யாருக்கு தெரியுது? எதிரிகளுக்கு தெரியுது. டேய், இவன் 3ஆம் நாள் எழுச்சி உயிரோட வந்துருவான், அவனை உண்டாத பெரிய கல்லா போட்டு மூடு, போட்டுட்டு அது மேல ராஜமுத்திரை சீல் வச்சுட்டான். அதுக்கு 2 பேர் காவல். அப்போ எவ்வளவு பெரிய விசுவாசம்! அவர் எழுந்து போய் விடுவார் என்ற விசுவாசம், வீழ்த்தெழுவார் என்ற விசுவாசம் அரசாங்கத்துக்கு இருந்தது, எதிரிகளுக்கு இருந்தது. கூடவே இருந்த ஸ்திரீகளுக்கு இல்லாமல் போய்விட்டது. அவருக்கு கந்தகவர்த்தத்தை போட்டு மறுபடியும் பதப்படுத்த வேண்டும் என்று வந்தவருக்கு ஒரு நற்செய்தி, அவர் எழுந்து விட்டார். மரித்தோரில் அவரை நீ தேடுவது என்ன? அவர் எழுந்து போய்விட்டார். அதற்கு பிறகு அவர் கிட்டத்தட்ட 500 பேர்களுக்கு தரிசனம் கொடுத்தார். மரணத்துக்கு தெரியும் இயேசு வெற்றி பெறுவார் என்று மரணத்துக்கு தெரியும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சத்தியத்தை. மரணம் என்பது பிசாசு கொண்டு வந்தது. மரணத்துக்கு தெரியும் இயேசு உயிர் தெழுவார், இயேசு வெற்றி பெறுவார். அவனுக்கு தெரிஞ்சே விளையாடுறான். பிசாசு நமக்கு பயத்தை தான் காட்ட முடியும். அதுக்குதான் வார்த்தை சொல்லுவாங்க, பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை நாட் சிங்கம், யூத ராஜ சிங்கம் உயிர் எழுந்தார், அது சிங்கம். இவன் சிங்கத்தை போல. அப்புறம் என்ன? எவனை விழுங்கலாமோ எல்லாம் சந்தேகிக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம். கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார். மகை தேராம அப்படியே போய் வந்து இடம் கொடுக்கலாமா? அப்படிதான் அலையுமா. யார் ஏமாறுறாங்கன்னு பார்ப்பான். காயத்ரி ஏமாறுதா, தமிழ்ச்செல்வா, தமிழ் அரசியா ஏமாந்தறியான்னு பார்ப்பான். ஏமாந்தா உக்காந்துருவான் மேல. ஏமாறாதீங்க, என் இயேசு உயிரோடு இருக்கிறார், இன்னும் ஜீவிக்கிறார் என்ற மனதோடு இருங்க. நீங்கள் அழ வேண்டாம், அவர் எழுந்து போய்விட்டார், அவர் இன்னும் ஜீவிக்கிறார். இந்த மரணத்துக்கு தெரியும், மரணம் என்பது பிசாசு. இந்த பிசாசுக்கு தெரியும் இயேசு வெற்றி கொள்வார் என்று. உனக்கும் எனக்கும் அந்த விசுவாசம் வர வேண்டும், நமக்குள்ளாக பிறக்க வேண்டும். இயேசு பிறந்து விட்டார் என்று சொன்னால் நாம் என்ன காரியத்தை நாம் செய்ய வேண்டும்? மன மகிழ்ச்சியான நாளிலே அவர் எனக்காக உயிர்த்தார், எனக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார். அவர் என்னுடைய பாவங்களுக்காக அவர் பாவமானார். பாவியாக அல்ல, நல்ல என் பாவங்களுக்கு அவர் பாவமானார். நான் மரிக்க வேண்டிய அந்த மரணத்தை அவர் மரணம் அடைந்தார். மரணத்தின் உயிர்த்தெழுதலை முன்பாக முன்குறித்த பிரகாரமாக எழுந்தார். இன்றைக்கு உன்னுள்ளத்தில் என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். அதற்காகத்தான் பவுல் திட்டவட்டமாக இருக்கிறார். என்னவென்று, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் நான் பண்ணுகின்ற பிரசங்கம் விருதா, என்னுடைய விசுவாசம் விருதா. அப்படியானால் மரித்தோர் எவரும் உயிர்த்தெழுவார், உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களுக்காக காணப்படுகிறதே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள். எனவே நீங்கள் இன்னும் பாவத்திலே இருக்காதீர்கள். இயேசு உயிர்த்தெழு நம்முள்ளத்தில் ஜீவிக்கிறார். விசுவாசம் உள்ளவர்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருப்பார். தேவன் இந்த மகிழ்ச்சியான காரியத்திலே உங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரை பிரசையுங்கள். அவர் உள்ளத்தில் ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். அந்த பாடலை பாடு நன்றாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த நாளை கொண்டாடி மற்றவர்களுக்கும் நாம் சாட்சியாக வாழ்வு. ஆண்டவர் நம்மோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் அப்பம் பிற்கும் பகுதிக்கு நாம் கடந்து போவோம். எல்லாரும் ஜெப நிலையில இருப்போம்.
எல்லாரும் ஜெப நிலையில் இருப்போம். சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் வீண் போகாது. அவர் கூறிய வார்த்தைகள் வீண் போவதில்லை. அவர் என்ன சொன்னார்? நான் வரும் அளவு என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஒரு சாத்திரம் நமக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார். அதைத்தான் அப்பம் திருத்த பகுதியாக நாம் வாசிக்கிறோம். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதன் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் நமது அருமையான மரணத்தை என்றென்றைக்கும் நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி நமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறார். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் இந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அந்தபடியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். ஆமீன். கர்த்தாவே, உம்முடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம், உமது உயிர்த்தை அறிக்கையிடுகிறோம், நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படி அவர் திரும்ப வருவனும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரின் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக முதல் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவை, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகிய அவருக்குள் எல்லாவற்றிலேயும் வளரவும் கிருபை செய்வோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாகும். நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு பரமண்டல ஜெபத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, பேராட்சியம் வருவதாக. உங்கள் சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை உங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீவிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் கோரிக்கை கொள்ள நாங்கள் பாத்திரம் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின்
விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்றவிதமாய் அவருடைய சரீரத்தை அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு செய்துள்ளோம். ஆமென். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே ஒரு சமாதானத்தை காரும். கல்வாரி சிலுவிலே விற்கப்பட்ட ஆண்டவருடைய சரீரம், கல்வாரி சிலுவிலே சிந்தப்பட்ட ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம், கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாயிருக்கிறது. ஆயத்தப்பட்டவர்கள் கர்த்தருடைய பந்தியிலே சேர அழைக்கப்படுகிறீர்கள். கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா, அன்பாய் சொன்ன கர்த்தரை சரீரம் சாட்சியுள்ள கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம், உங்களுக்காக 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 கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்ற நீங்கள் சமாதானத்தோட போய் வர கடவீர்களா? சரீரம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்ற நீங்கள் சமாதானத்தோட போய் வர கடவீர்களா?
கர்த்தருடைய நாமத்தில் ஆம். அன்பின் பேரந்தோமே கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே துன்பம் துயர்போமே இருதய சுற்றவிடலாமே இன்பமிகும் தேவன் அன்பில் விழுந்திருக்கு ஏது தாமதமும் இல்லாதே போதேவா கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா அப்பமல்லோ கிறிஸ்துவின் திரு சரீரமல்லோ உனக்காய் தேவகுமாரனும் ஜீவப்பத்தை என்று அவருடன் என்றும் கிடைத்திட கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்ற நீங்கள் சமாதானத்தோടെ போய் வர கடவீர்கள். கர்த்தருடைய நாமத்தில் ஆம். தேவனே நான் சேவதே ஆவல் பூமி மாவலிய கோரமாக மனசிலுவை மீதில் மாவலிய கோரமாக மனசிலுவை மீதில் நான் கோவித்துந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்ற நீங்கள் சமாதானத்தோടെ போய் வர கடவீர்கள். கர்த்தருடைய நாமத்தில் ஆம். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவில் வீரல் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவு தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவு உம்மை ஏற்றி சேருவேன். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்ற நீங்கள் சமாதானத்தோടെ போய் வர கடவீர்கள். கர்த்தருடைய நாமத்தில் ஆம். அடிகள் போலவே என் ஆவின் தோன்ற
சேவே தேவனே நான் உமதண்டையில் என்னும் விரும்பி சேவரே நாவல் கூறி. நாம் எல்லோரும் சேர்ந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை எல்லாரும் எழுந்து நிற்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்தில் தேடி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டில் அவரிடத்திலிருந்து உள்ளோரையும் மரித்தோரையும் விசுவாசிக்கிறேன். உருவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு. ஆமென். நாம் நின்ற வண்ணமாகவே ஆண்டவருடைய சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக் கொள்ளலாம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருந்து எழுந்தவரே என்ற பாடலை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கையும் அர்ப்பணிப்போம். அருமையான சகோதரி கவிதா பார்த்தசாரதி அவர்கள் முன்பாக வந்து காணிக்கை எடுப்பார்கள். சியாமலா ரவி அவர்கள் முன்பாக வந்து காணிக்கை எடுப்பார்கள். என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, என்ன வாழ்விலே என்ன வாழ்விலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருவிட்டாலும் சோர்ந்து போகாமல்
போதுமே இயேசு போதுமே போதுமே இந்த நாளிலுமே கையிலுமே எந்த வாழ்வினிலும் இயேசு போதுமே என்னை கைவிட்டாலோ ஆயிசம் அழகே ஆயிட்டாலோ மனிதனை கைவிட்டாலோ ஆயிசம் அழகே ஆயிட்டாலோ ஐஸ்வர்யம் யாவும் அழித்திட்டாலோ ஆராதவன் என்னை தள்ளிவிட்டாலோ ஐஸ்வர்யம் யாவும் அழித்திட்டாலோ ஆராதவன் என்னை தள்ளிவிட்டாலோ இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே இந்த நாளிலுமே கையிலுமே எந்த வாழ்வினிலும் இயேசு போதுமே. இப்பொழுது சபையார் அமர்வோம். இந்த நாளில கூட கடந்த குருத்தோலை ஞாயிறில் நம்முடைய திருச்சபையிலே ஒரு பைபிள் எக்ஸாம் நடந்தது. அந்த எக்ஸாம்ல 23 பேர் கலந்துட்டீங்க. அதுல வந்து யூத் தனியா பெரியவங்க தனியா அப்படின்னாங்க. இது முற்றிலுமா அருமையான நம்முடைய தலைமை போதகர் அவரே பொறுப்பேற்று இந்த பேப்பர்கள்லாம் வேல்யூவேஷன் பண்ணி அவரே ரிசல்ட் எடுத்து வந்திருக்காரு. என்ன ரிசல்ட்னு எனக்கு கூட தெரியாது. அதனால அந்த இதுல நான் தலையிடல. அவரே பொதுவான முறையிலே எல்லாவற்றையும் நேர்த்தியாக பிரித்து யார் யார் எவ்வளோ மார்க் எடுத்து எல்லாவற்றையும் போட்டு யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட், யூத்தில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு, பெரியவர்களில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மார்க் வைத்து அவர் கொடுத்துருக்கார். அது மாத்திரமல்ல, இதுல கலந்துக்கிற எல்லாருக்கும் ஒரு பிரைஸ் நாங்கள் வச்சிருக்கிறோம். ஏன்னா எல்லாரும் ஒரு என்கரேஜ் பண்ணோம், அடுத்த முறை இன்னும் அதிகமான பேர் இதில் கலந்துக்கணும்னு சொல்லி ஒரு முயற்சி செய்திருக்கிறோம். எனவே இந்த நாளிலே நம்முடைய ஆயர் அவர்கள் அதற்குரிய அறிவிப்புகளை இப்பொழுது அறிவிப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். என்னுடைய திருச்சபை என்று சொல்வதற்கு பெருமைப்படுகிறேன். ஏன் பயப்படுறீங்க? கைத்தட்டுங்க. காரணம், நான் வந்த இந்த 4 ஆண்டுகளிலே உங்களை பற்றிய மதிப்பீடு ஒன்று உண்டு, அது எனக்குள்ளா. ஆனால் அதற்கு ஏற்ற மாதிரி இருக்கும் என்று நினைத்து நான் அதிகம் மேம்பட்டவர்களாக காணப்படுகிறேன். அதற்காகத்தான் நான் பெருமைப்படுகிறேன். ஒரு காரியம், பரீட்சை என்பது பரிசித்து பார்ப்பது. ஆண்டவரே பரிசிக்கப்பட்டார், ஆனால் அவர் வெற்றி செல்ந்தார், நாமும் தான் வெற்றி செலுத்திருக்கிறோம். இவையெல்லாம் ஒரு பீடிகை போடுகிறேன் என்று சொன்னால் அதில் சில காரியங்கள் இருக்கிறது. எல்லோரும் பங்கு பெற்றீர்கள், மிக மகிழ்ச்சியான ஒரு காரியம். எல்லோரும், நாங்கள் தான் உங்களை பிரித்து பார்த்தோம், யூத் என்று பெரியவர்கள் என்று பிரித்தோம். ஆனால் விமர்சனங்கள் உண்டு. நான் என்னுடைய பார்வையிலே உங்களை பார்த்தேன், கேள்வித்தாள் மூலமாக நீங்கள் என்னை பார்த்தேன். யூத்துக்கு கொடுக்க வேண்டியது எங்களுக்கு கொடுத்துருக்கலாங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டியது யூத்துக்கு கொடுத்துருக்கலாங்க என்ற ஒரு பார்வை. ரெண்டையுமே சேர்த்து பெரியவங்களுக்கு கொடுத்துருக்கணும் நான் சொல்றேன். ஏன்னா 10 நிமிஷத்துல எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டீங்க, 1 மணி நேரம் கொடுக்கலான்னு பார்த்தா 10 நிமிஷத்துல தூக்கி போட்டு போயிட்டே இருக்கு. என்னன்னா அவ்வளோ வேகமாக எடுத்துட்டு அவ்வளோ ஈஸியாக தெரியாமல் கொடுத்து நான் உழுது தயாரிப்போம். அதுக்குன்னா ஒரு மரியாதை வேணும். அப்படி என்றால்
தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஞானத்தை ஆண்டவர் கட்டளை இருக்கிறார். நன்றாக எழுதியிருக்கிறீர்கள். அதாவது பிரைஸில் நீங்கள் பார்க்காதீங்க. நாங்கள் உங்களுடைய ஞானத்தையும் நீங்கள் வேதத்தில் இருந்த ஞானத்தை நீங்கள் தேடி கண்டுபிடித்ததையும் நாங்கள் பார்த்து மகிழ்கிறோம். ஆனால் கூட்டமாக உட்காந்து எழுதுங்க, தனித்தனியாக எழுதுறாங்க. அது நாங்கள் வாதியாக இருந்தனால 30 வருஷம் அதை தான் பார்த்துட்டே இருக்கோம். இந்த இதை பார்க்கக்கூடாது. நான் கீழே போனேன். அங்கே வந்து சொல்கிறாங்க, சார் இவங்க பார்த்து எழுதுறாங்க. ஐயா இவங்க வந்து பார்த்து எழுதுறாங்க. ஒருத்தர் பார்த்து எழுதுனாங்க, ஒருத்தர் பார்த்து எழுதுனாங்க, ஒருத்தர் கேட்டு எழுதுனாங்க. இப்போ எனக்கு ஒரு கேள்வி, பார்த்து எழுதணுங்களே கேட்டு எழுதணும்னா விட்டுறேன். சொல்லி கொடுத்தவங்களை என்ன பண்ணலாம்? விவாதத்தில் சொல்லுமா? சொல்லி கொடுத்தவங்களை என்ன பண்ணலாம்? அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாமா? எல்லாம் எவாஞ்சலினே போய் கேட்டால் யார் தான் சொல்றது? இன்னொரு தமாஷன்னா, கேட்டு எழுதுறவங்களும் பார்த்து எழுதணும்னு நல்ல மார்க் பண்ணான், சொல்லி கொடுத்தவங்க கம்மியாக போயிட்டான். அப்போ நம்ம சரியாக டாபிக் சொல்கிறோம்னு அர்த்தம். எதுக்காக சொல்கிறேன்னா, ஃப்யூச்சரில் இது மாதிரி செய்யாதீங்க. நீங்களா படித்து நீங்களா எழுதுங்க. நாங்கள் மனசாட்சியோடு எழுதுவீங்கன்னு நினச்சி பக்கத்தில் உட்கார வச்சு அது வசதியாக போச்சு. ஆனால் ஆயர் என்ன சொல்லிட்டாரு, ஐயா கிறிஸ்தவ மக்களை எல்லாம் என்கரேஜ் பண்ணுங்க, எல்லாம் எல்லாத்துக்குமே ப்ரைஸ் கொடுத்துடலாம். ஆனால் ஒரு அம்மா வந்து பார்த்து மறுத்து, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு பரிசு கொடுக்க மாட்டேன்னு வேடிக்கை கேட்டு, சரி கொடுத்துருவோம் ஒரு வேடிக்காவுக்கு அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி திருப்பி பார்த்தா அதே மாதிரி தான். பெரியவர்களுக்காக முதலாவதாக நான் அறிவிக்கிறேன். 37 கேள்விகள் தான் கேட்டோம். 36 கேள்விகளுக்கு சரியான பதிலை சொன்ன வேடிக்காவுக்கு முதல் பரிசு அப்படின்னு. இரண்டாவதாக அரை மார்க் வித்தியாசத்தில் 2 பேர். அதை முடிஞ்சவங்களுக்கு செகண்ட் பிரைஸ், தைரியமாக இருக்கிறவங்களுக்கு தேர்ட் பிரைஸ். யார் கொடுக்குறாங்க? கவிதாப்பா இரண்டாம் இடத்தில் 33.5 மார்க் வாங்கியிருக்கிறார். இரண்டாவது அந்த அரை மார்க்கு வித்தியாசத்திலே அரை மார்க்கை விட்டு தவறி விட்டார்கள். எழுதியிருக்கிறார் 33 அரை மார்க் தான் வித்தியாசம். அதனால் பிரைஸ்லாம் வந்துட்டாங்க. இந்த 3 பேரும் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு என்று நான் அறிவிக்கிறேன். உங்களுக்கு மட்டும் அது கொடுக்குறேன். எந்த இடத்துல தப்புன்னு அப்போ பக்கத்தில் ப்ராக்கெட் போட்டு ஆன்சரையும் எடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கணும். அதெல்லாம் தெரியும், போய் உடனே செக் பண்ணி அமர்ந்து பெரியவங்களுக்கு கைப்பற்றி இல்லாமா? Coming to youth, we have to appreciate everybody. ஏன்னாக்கா எப்பயோ பார்த்தோ பார்க்காது, தெரிஞ்சோ தெரியாமோ எழுதுன பாரு, எழுதுன பாரு, ஒத்த கொம்பா ரெட்ட கொம்பான்னு தெரியாது கூட அதுக்குதான் ஒரு 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 வார்த்தை எனக்கே புரியல. அந்த வார்த்தையை எல்லாருமே எப்படி எழுதிருக்கீங்கன்னு பார்த்தேன். என்ன வார்த்தை இது? ஒரு பேரு அற்கே அற்கலே. அந்த வார்த்தை எனக்கே வரமாட்டேன். அதில் எத்தனை பேர் எத்தனை ஸ்பெல்லிங் எழுதியிருப்பீங்கன்னு நானும் பார்த்தேன். அதில் தான் ஒத்த கொப்பா ரெட்ட கொப்பா இருந்துச்சா, இல்லை தீமுசேவுக்கா, இல்லை யோவானுக்கா, எல்லாத்துலேயுமே கொம்பு வருது. எந்த கொம்பு போட்டால் என்ன? எனக்கு கொம்பு போட்டிங்கனாவே ப்ரைஸ். சரி, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தீங்களே. அப்படி பார்த்தோம். பார்த்து எழுதியவர்களுக்கு நான் வாழ்த்துக்கிறேன். சொல்லிக் கொடுத்தவர்களை நான் இன்னும் அதிகமாக வாழ்த்துக்கிறேன். ஏன்னா சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நம்ம டீச்சராக இருக்கோம். என்ன வேலை? சரி, நீ சொல்லிக் கொடுத்ததுனால உனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். பார்த்து எழுதுனதுக்காக ஜேசனுக்கு செகண்ட் ப்ரைஸ். பார்த்து எழுதுனதுக்காக ஷைனிக்கு தேர்ட் ப்ரைஸ். எப்படி? பார்த்து எழுதுறதுக்கு செகண்ட் ப்ரைஸ், பார்த்து கேட்டு எழுதுறதுக்கு தேர்ட் ப்ரைஸ். இது வந்து ஒரு ப்ரைஸாக நீங்கள் என்ன வேண்டாம்.
உங்களை நாங்கள் ஏற்றிட்டீங்க பாரு, பெரியவங்க எவ்வளோ ஏற்றி நின்னாங்க, வெக்கமா இருக்குது. டேய், சபை உங்களை பாராட்டுகிறது. வருங்காலத்தில் இன்னும் நீங்கள் என்னென்ன முயற்சி எடுக்க வேண்டுமோ அவர்களை எடுத்து நீங்களாகவே எழுதி இன்னும் அதிகமான நான் பாவே எழுதுனேன் என்னை உட்கார வச்சுட்டீங்களே, ஒருத்தர் என்னை முறைக்கிறாங்க. அது இதெல்லாம் ஒரு இதுக்காகத்தான். எங்க போட்டி எங்க நீ வரல, நல்லா செஞ்சிருக்கிறான். இன்னும் ஒரே நாளில் வந்து அவ்வளோ மார்க் எடுத்துருக்குறேன், அது பரவாயில்ல. இதில் இன்னொரு என்ன காரியம் பார்க்கணும்னாக்கா, நம்ம அங்கிள் இருக்காருல்ல, உட்காருமா நீங்கள் உட்காரு. நம்ம அங்கிள் யாரு? ஜான் பீட்டர் ஐயா. இங்க வந்திருக்காரா? ஓ, வரலையா? அவரை நான் முழுவதுமாக மனதார பாராட்ட வேண்டும். அவரை நான் எழுதணும்னு நான் கட்டாயப்படுத்தல, நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் அவ்வளவு கையெழுத்து அவ்வளவு நேர்த்தியாக இருந்தது, பதிலும் நேர்த்தியாக இருந்தது. ஒரே ஒரு மார்க்கிலே தவிர என்னால் அவரை விடக்கூடாது என்பதற்காக அவருக்கு ஒரு பரிசு 6,32 மார்க். 32 மார்க் அவர் வாங்கி, அதாவது 33 அவருக்கு 6 லட்சத்துக்காக நாங்கள் அறிவிக்கிறோம். இந்த திருச்சபை வேதத்தை நன்றாக படித்து வருகிறார்கள், தியானிக்கிறார்கள் என்பது மிகவும் சந்தோஷத்திற்குரிய காரியம். இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வருங்காலத்திலே விக்னேஷ் அவர்கள் எப்படியாவது படித்து முயற்சி பண்ணி அம்மாவை திட்டாத நீயா பற்றி நீயா என்ன சார் எல்லாத்துக்கும் நான் அனைவருமாக நான் வாழ்த்துகிறேன். பொதுவாக எல்லாருக்கும் பரிசு. இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு சொன்ன அவங்க மட்டும் கடைசியில் வாங்க. இப்போ எழுதாதவங்க எல்லாம் எழுதாதவங்களும் இந்த பக்கமே வராது. நைஸாக உள்ள நுழைஞ்சிடாது, அப்படியே உட்காரு. எழுதுனுங்க, நீங்க எழுது லைனா வரலாம். யாராவது எழுதுங்க, எழுதுன எல்லாரும் வரலாம். இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மட்டும் வேணாம், மற்றவங்க எல்லாம் 17 பேர் எழுதலாம். எல்லாரும் எழுதலாம். எம்மானுவேலுக்கு வாழ்த்துகள், கைனிக்கு வாழ்த்துகள். வாங்க நாணியம்மா, வாங்க நாணியம்மா, வாங்க ராணியம்மா, தகிரமா வந்து எழுதுனாங்க. ரசிக்கு வாழ்த்துக்கள், ராணியம்மாவுக்கு வாழ்த்துக்கள் எழுதுனாங்க. தமிழ்ச்செல்வி அக்காவுக்கு வாழ்த்துக்கள், செல்லப்பீட்டர் சிஸ்டருக்கு வாழ்த்துக்கள், மரியாள் கிறிஸ்டி அவங்க எழுதியிருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அருணா அறிஞர் ஆண்டி அவருக்கு இருக்காங்க, அவருக்கு வாழ்த்துக்கள். நிலவு அழகி எழுதியிருக்காங்க, டாக்டர் சுதர்ஷினி எழுதியிருக்காங்க, அமலா எழுதியிருக்காங்க, மின்னல் கொடி இருக்காங்க, ஜெர்லின், அடுத்தது ரமாதேவி, ரமாதேவிக்கும் தனுஷ்கும் சாம் எழுதுனார். வேற யாரா வரலையா எழுதுனுங்க? ஸ்வீட்டி அப்படின்னா வாங்கிங்க, ஸ்வீட்டி வாங்கிங்க. தெரியாது 17 பேரு இன்னும் ஒண்ணு இருக்கு கொடுத்துட்டோம். வேற யாருன்னா எழுதுனவங்க வாங்கலையா? 17 பேர். சரி, ஓகே. அவர் பார்த்துட்டு எழுதுங்க. இப்பொழுது முதல் பிரைஸ், முதல் பரிசு வாலிப பிள்ளைகள் எழுதின முதல் பரிசு. இப்பொழுது இவாஞ்சலின் முதல் பரிசு. எல்லாரும் கரங்களை தட்டலாம்.
வீடியோ போயிட்டு இருக்கு. வீடியோ ஆமாம் லைக் எடுத்துருமா அதை எடுக்காது நேரில் போய் எடுத்து செகண்ட் பிரைஸ் ஜேசன். Third prize, Shiny. பெரியவங்கள ஃபர்ஸ்ட் பிரைஸ் திருமதி ரெனிகா மேரி மணி. அங்க பாருங்க. Second prize, Mrs. Kavita Pal. Third prize, Mrs. Angel Partikar. சிறப்பு பரிசாக அருமையான ஜான் பீட்டர் அங்கிளுக்கு சிறப்பு பரிசு. எல்லாரும் ஒரு கையை தட்டலாம். செல்லம் பீட்டர் அவர்கள் முன்பாக வந்து அதை வாங்கிக்கலாம். இந்த தேர்வை சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்த நம்முடைய தலைமை போதகர் ரெவரண்ட் டாக்டர் சனிலை தாமஸ் ஐயா அவருக்கு திருச்சபையின் சார்பில் வாழ்த்தும் இந்த பரிசை வழங்கினோம்.